ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தேர்தலுக்கு முன்பு தாவேக தலைவர் விஜயை இயக்குனர் சேரன் கடுமையாக விமர்சித்தார். மனசாட்சி இல்லாத நீங்கள் எப்படி மக்கள் தலைவனாக மாறுவீர்கள் என்றும், அரட்டை அரங்கத்தில் பேச வேண்டிய வீர வசனத்தை எல்லாம் அரசியல் களத்தில் விஜய் பேசுவதாகவும் சேரன் கூறியிருந்தார். சேரனின் விமர்சனத்துக்கு தாவேகவினரும் சமூக வலைதளங்களில் தக்க பதிலடி கொடுத்து வந்தனர். இந்நிலையில் சட்டசபை தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவேக உருவெடுத்துள்ளது. இதையடுத்து விஜய் மீதான தனது விமர்சனத்துக்கு வருந்துவதாக இயக்குனர் சேரன் தெரிவித்தார். இருப்பினும் தாவேகவினருக்கு சேரன் சில கேள்விகளை முன்வைத்துள்ளார். 5 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற திமுகவின் ஓட்டுதான் முக்கிய காரணம். அப்படி இருக்கையில் பரம எதிரியான திமுகவுடன் இருந்த காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து கொள்வது சரிதானா என சேரன் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுகவை எதிர்த்ததால் தான் மக்களின் ஓட்டு விஜய்க்கு கிடைத்தது என்பதை ஏன் யாருமே யோசிக்கவில்லை? தேர்தலுக்கு முன்பு கூட்டணிக்கு வர மறுத்த கட்சிகளை இப்போது இணைத்துக் கொள்வது மக்களின் அங்கீகாரத்தை, முடிவை அவமதிப்பதாகும். ஒன்று, தேர்ந்தெடுக்கப்பட்ட 108 எம்எல்ஏக்களுடன் ஆட்சி அமைக்க அனுமதி கொடுத்தால் ஆட்சி அமையுங்கள். இல்லையேல் மறு தேர்தல் நடத்த முடிவெடுத்தால் அதனை எதிர்கொள்ளுங்கள். அதுதான் சரியான நிலைப்பாடாக இருக்கும் என்று அந்த பதிவில் சேரன் குறிப்பிட்டுள்ளார்.